முடியலையே. ஏய், எதுக்கு இப்போ நீங்கள் 3 பேர் இங்கே வந்தீங்க? சும்மா அண்ணா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். கவி பாப்பா கூட உங்களை பார்க்கணுன்னு சொன்னோம், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தோம். கவி பாப்பாவா என்ன பார்க்கணும் வந்துச்சு? கவி பாப்பா என்னடி சொல்லலாம்? போடாவா திமிர பத்தி அதிக. நீ தானே என்ன பார்க்கணுன்னு வந்த? அடிக்கிறதுக்கா? ஏம்மா செல்லம்? இன்னைக்கு நீ என்னோட ஒரு குடுமிய கழட்டி விட்டுட்ட மாமா. அத பார்த்ததும் அம்மா நான் தான் அப்படி பண்ணேன்னு சொல்லி என்ன அடிச்சிட்டாங்க. அதனால தான் உன்னை அடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அடிக்கிறதுக்கு வந்து நீ எவ்வளோ அழகா சொல்லுது பாரு. இங்க பாரு கவி பாப்பா, இன்னைக்கு மாமாவை விட்டுருந்தா ஏற்கனவே கொழுக்கட்டை அது இதுன்னு தின்னு என் வயிறெல்லாம் ஃபுல்லா இருக்குமா. மாமாவால 1 இன்ச் அசைய முடியாது, சின்ன அடியை கூட தாங்க முடியாது. இன்னைக்கு விட்டுரு மாமாவை, நாளைக்கு நீ உன் பழியை தீர்த்துக்கொன்னா. சரி மாமா, நாளைக்கு அடி வாங்கு. மாமா நீங்க சொன்னதா அவ சரின்னு சொல்ற பாருங்க. நாளைக்கு உங்களை அடிக்கிறதையே மறந்துடுவாங்க. யாரு அதுவா? நீ வேற சத்யா, சும்மா இரு. நான் என்னைக்கோ பிஸ்கட் எடுத்தேன், அதை இன்னும் சொல்லி என்ன அடிச்சுன்னு இருக்குது. நீ வேற, நான் இன்னைக்கு குடுமி கட்டி விட்டதே மறக்கும். இன்னும் 10 வருஷம் நாளும் ஞாபகம் வச்சுக்கோ. அன்னைக்கு நீ என் குடுமியை கட்டினலடான்னு சரியான விசப்புச்சுது. பிரியாக்கா மாதிரியே. ஐயோ என்னம்மா பிரியாத்திய போய் விசப்புச்சுங்கிறீங்க? இருங்க இருங்க போய் மாட்டி விடுறவங்கள. ஏய் இந்த பாரு, நீ கேட்டேன்னு நான் சொன்னேன். தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தின்னு இருக்காதீங்க. என் 3 பேர் உட்காந்துக்கிட்டேன், என் இடத்த காலி பண்ணுங்க. பயப்படாதீங்க மாமா, நாங்க போயிடுறோம். ஏய் எதுக்குடி அண்ணனை பத்தி சிரிக்கிற? என் அண்ணெல்லாம் பயப்பட மாட்டாரு. அப்படி கேள்றா, என் தம்பிட நீ. ஏய் எதுக்குடா சும்மா சும்மா என்ன டீ போட்டு கூப்பிடுற? ஐயோ விடு முடிய விடு. ஐயோ கடவுளே, சாரி விடு. இப்ப கூட நீ என்ன டீன்னு தான் கூப்பிடுற. உன்னை எத்தனை தடவை தான் நான் சொல்றது? ஸ்கூல்லயும் நீ இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன்டா இப்படி பண்ற? ஏ சத்யா விடுமா. எதுக்குமா நீ இப்படி பிடிச்சி முடிய போடுங்கிற? அவன் முடியெல்லாம் கையோட வந்துருப்பதே. விடு, இப்படித்தானே பண்றா அவ. வலிக்குதுண்ணா, கையை எடுக்க சொல்லுங்கண்ணா. எடு பொழைச்சு போ பீசாசே. இன்னொரு தடவை என்ன டீ போட்டு கூப்பிட்டா அவன் அவ்வளவுதான்டா உனக்கு. பர்றா இது நான் நீ மட்டும் அவனை டா போட்டு கூப்பிடுற, அவன் உன்னை டீ போட்டு கூப்பிட்டான்னா? மாமா அது வேற ஒண்ணும் இல்ல மாமா. இவன் சும்மா டீ போட்டு கூப்பிட்டா பரவாயில்ல, அதுல ஒரு மீனிங் வச்சு கூப்பிடுறான். அது எனக்கு பிடிக்கல மாமா, அதனாலதான். டீன்னு கூப்பிடுறதுல என்னமா மீனிங் வரப்போகுது? அத அவங்கிட்டே கேளுங்க மாமா, நான் போறேன். பாப்பா வா நம்ம போலாம். பை டா ராகுல் மாமா. பாரு யூகேஜி தான் படிக்குது, என்ன டான் எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போகுது பாரு. டி தினேஷா டேய், என்னன்னா டீன்னு கூப்பிடுறதுல ஏதோ மீனிங் இருக்காமே, என்னது இது? அப்ப உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதாண்ணா? தெரியாது ப்ரோ. டீனா பொண்டாட்டின்னு அர்த்தம், அதனாலதான் அவளை டீ போட்டு கூப்பிடுறேன். அடம் கொய்யால ஒன்னா அந்த பொண்ணு முடிய பிடிச்சி ஆட்டினதுல தப்பே இல்லடா. எனக்கு உன் முடிய பிடிச்சி பிக்கணும்னு தோணுது. என்னடா நினைச்சிருக்கிற உன் மனசுல? என்னடா வயசாகுது உனக்கு? இப்படி எல்லாம் பேசுவாங்க? என்ன ப்ரோ, என் வயசுக்கு நான் பேசாம வேற யார் பேசுவாங்க சொல்லு? 11th படிக்கிற பையன் இது கூடவா பேசக்கூடாது? பீச்சு போடுவான் ஐயோக்கே ராஸ்கல். இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, தாண்ட வேண்டிய கிணறு எவ்வளவு இருக்குது. அதுக்குள்ள வந்துட்டேன் இப்பதான் பொண்டா டீன்லாம் கூப்பிடுறதுக்கு. டேய் இன்னொரு தடவை அந்த பொண்ணை டீன்னு நீ கூப்பிடுறத நான் பார்த்தேன் அவனை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்பா கிட்ட போய் சொல்லிருவேன். ஐயோ அண்ணா நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன், நான் இதை செஞ்சு அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிடாத. அந்த பயம் இருக்குண்ணா ராஸ்கல். ராகுலுக்கு யாராவது ஒருத்தராவது இந்த வீட்டில் பயப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதியா? தினேஷா இங்க பாருடா, இனிமேல் அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னா. படிக்கும்போது படிப்புல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். லவ் நீங்க பண்றீங்க தான், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் அந்த பொண்ணை உரிமை எடுத்து பொண்டாட்டினாலும் சொல்லக்கூடாது, புரியுதா? போப்பா போய் அந்த பொண்ணு கூட கேரம் போர்டு விளையாடு போ. சரிண்ணா, நீங்களும் வரீங்களா? வேணாம், கேரம் போர்டு ஆடுற நிலைமையில நான் இருக்கிறேன். போடா, என்னாலேயே அசைய முடியல. பாய் ப்ரோ. பாய்டா சொல்லும். இங்க பத்தியா இவங்க 2 பேரும் செவுத்துல ஓட்டின பள்ளி மாதிரியே அப்படியே நின்று பேசினுக்கிறாங்க. அப்படின்னா தான் பேசுவாங்களோ தெரியல, எனக்கு காதுலயே கேட்க மாட்டேங்கிறே. நந்தினி ப்ரோ நந்தினி என்னடா சும்மா இரேன்? இவ்வளவு நேரம் நான் சும்மா தாண்டி இருந்தேன். அப்படின்னா தான் பேசினு இருக்கிறீங்க 2 பேரும். எனக்கு காதுல கூட விழ மாட்டேங்குது. சும்மாடா, நாளைக்கு பீச்சுக்கு போறோம்ல, அதான் நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடுறது? நாங்க 2 பேரும் பைக்ல போலாமா, இல்ல எல்லாரோட சேர்ந்து கார்லயே வரலாமா, அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானா? சே டி ராகுலே சொல்லு ப்ரோ. நாளைக்கு நம்மளா கப்பிள்ஸா பைக்ல போலாமாடா? நீ காயத்ரியோட பைக்ல வா, நான் நந்தினியோட பைக்ல வரேன். எப்படி? சூப்பரா இருக்கும். அப்ப மணிமேகல அதான் ஹரிஷ் இருக்கான்ல, அவன் கூட பைக்ல வரட்டும். அவனும் பைக் எடுத்துட்டு வந்திருக்கான்ல. வாவ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஆனா மணி ஒத்துப்பால? அதெல்லாம் ஒத்துக்க வச்சுக்கலாம்டா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தீவிரமா இறங்கிட்டீங்க போல 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுல. அதானே ஒரு அண்ணனா நான் என்னோட கடமையை செய்யறேன். என் தங்கச்சிக்கு அவனோட காதலன் சீக்கிரமா திருப்பி கிடைக்கணும்ல, அதுக்கு என் தங்கச்சி அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா தானே கரெக்டா இருக்கும். 2 பேருக்கும் பைக்ல போனா தானே ஒரு கெமிஸ்ட்ரி வரும். அதுக்காக தான் இப்படி எல்லாம். என்ன இங்க கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜின்னு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. யார் யாரு கூட பைக்ல போனா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு பேசிக்கிட்டு இருக்க சந்தோஷே?
ஐயோ எங்க சிஐடி சகுந்தலா வந்துட்டாங்க. ஐயோ இப்போ எப்படிங்க மாட்டிக்கிட்டீங்க நீங்க? அவ்வளவுதான், ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க. என்னப்பா சந்தோஷே கேட்டுக்கிட்டு இருக்கல? அக்கா, அது வந்து ஒன்றும் இல்லை. நாளைக்கு எல்லாரும் பீச்சுக்கு போகிறோம்லக்கா, அதனால தான் கப்பிள்ஸா நாங்கள் வெறியும். அதாவது நான் நந்தினி, அதுக்கப்புறம் ராகுல், சந்தோஷ், ஐயோ ராகுல், காயத்ரி, நாங்கெல்லாம் பைக்கில் போனால் நல்லா இருக்கும்ல. அதான் நானும் நந்தினியும் பைக்கில் போனோம்னா எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி நிறைய ஒர்க் அவுட் ஆகும்லக்கா, அதை பற்றி தான் பேசினேன், வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ, நந்தினி நீயும் பைக்ல போறத பத்தி பேசுனியா? சரி சரி, நான் கூட உன் தங்கச்சியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தியோன்னு நினைச்சேன். என்னடா திடீர்னு தங்கச்சியை கூட அந்த ஹரிஷ் பையனை பைக்ல அனுப்பணும்னு சொல்றானே, அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எதுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு தப்பா யோசிச்சுட்டேன் ஒரு நிமிஷம். சரிப்பா சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டுட்டாங்கடி, கன்ஃபார்மாக கேட்டுட்டாங்கடி. ஐயோ அவ்வளோதாண்டி, போச்சுடி எல்லாம். நீ வந்துட்டு நம்ம கிளம்பிடலாம். இதுக்கு மேலே இருந்தோன்னு வாயை பிடுங்குவாங்க. என்ன சொன்ன சந்தோஷ்? நான் ஒன்றும் சொல்லலைக்கா, நான் ஒன்றும் சொல்லலை. சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் நந்தினி கூடயோ ராகுல் கூடயோ. நான் போயிட்டு அப்பா என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிதான் சரிதான். பிச்சோண்டா சாமி, என்ன இந்த ஆளு போயிட்டாரு? ஐயோ நம்ம திரும்பவே கூடாது, அப்படியே போயிடலாம். என்ன நந்தினி தனியா பேசிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பிரியா, மழை வர மாதிரியே இருக்குதுல்ல. இந்த சந்தோஷ் என்ன பண்றாரு, அந்த போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்தியாராங்களே, நான் வந்த நேரம் காதல் ஜோடிகள் பறந்துருச்சு இங்க இருந்து. இல்லைன்னா துருவி துருவி கேள்வி கேட்பீங்க, ஏன் மாட்டிக்கிறது? பதில் சொல்றதுக்கு தான் நீ இருக்கிறிய ராகுலே. அர்ச்சனாக்கா வாங்க. அக்கா ஏங்கா இப்படி பண்றீங்க? விட்டுருங்கக்கா என்ன. அப்படியெல்லாம் உன்னை விட்டுற முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நம்ம மணிமேகலைக்கும் அந்த ஹரிஷுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் யாரு முதல்ல? எதுக்கு நீங்க அவனோடயே மணியை சம்மந்தப்படுத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? உண்மையை சொல்லு. அதெல்லாம் சும்மா கலாய்க்கிறதுக்காக சம்மந்தப்படுத்தி பேசுவான், ஆனா ஒண்ணும் கிடையாது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். போய் சொல்றான்க்கா, அவன் போய் சொல்றான். நான் போய் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உண்மையை தான் சொல்றேன். இங்க பாரு ராகுலே, உன் கண் அசைவை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன் நீ போய் சொல்றியா உண்மை சொல்றியான்னு. நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பச்சை பொய். ஒழுங்கா உண்மையை சொல்லு. கண்ணா சேவையில் உண்மையை கண்டுபிடிப்பீங்களா? ஐயோ நான் மறைச்சிக்கிறேன். இங்க பாருங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அக்கா பாத்தீங்களா இவன் எப்படி பண்றானே? இதுலயே தெரியல இவன் பேசுறதெல்லாம் பொய்ன்னு. டேய் ஒழுங்கா உண்மையை சொல்றா. நான் ஏற்கனவே சொன்னதுதான் உண்மை. அவங்க ரெண்டு பேரையும் சும்மா தான் கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்கோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. பிரியா, இதுக்கு மேல இவன் கிட்ட பேசுறது வேலைக்காகாதடி. நீ போய் அந்த கயிறை எடுத்துட்டு வா, இவனை கட்டி போடுவோம். அர்ச்சனாக்கா என்னக்கா சொன்னீங்க? இப்போ கயிறு எடுத்துன்னு வந்து கட்டி போடுவேன்னா சொன்னீங்க. என்னக்கா குடும்ப தலைவி மாதிரி பேசுங்க, கேங் லீடர் மாதிரி பேசுறீங்க. பின்னடா, நான் பார்த்து வளர்ந்த பையன் நீ. நீ என்னமோ எங்ககிட்டயே எல்லாம் உண்மையை மறைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. நாங்க கேட்டா சொல்ல மாட்டியே நீ? உன் அக்காங்க தானே நாங்க, எங்க கிட்ட சொல்றதுக்கு என்னடா உனக்கு? அதானே, நீ விடுக்கா, இவன் கிட்ட எல்லாம் பேசாத. நான் போய் கயிறு எடுத்துன்னு வரேன். இன்னைக்கு இவன் மூக்கைய சேர்த்து கட்டி போடுவோம். மூக்கை எப்படி கட்டி போடுவீங்க? பேசுறத பாரா. கட்டுவோண்டா, பாக்குறியா நீ? பாக்குறியா? பிரியா, நீ போய் கயிறு, ஒரு சொம்புல தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 20 கொழுக்கட்டை எடுத்துட்டு வா. இவனை கட்டி போட்டுட்டு இங்க இருக்கிற 10 கொழுக்கட்டையை ஃபர்ஸ்ட் தின்ன வைப்போம். அதுக்கப்புறமா நீ எடுத்துட்டு வந்து 20 கொழுக்கட்டையும் தின்ன வைப்போம். தின்ன வச்சு நல்லா தண்ணியை குடிக்க வச்சுட்டு இவன் வயிறு நல்லா ஃபுல்லா டேங்க் மாதிரி ஆக்கிடுவோம். அதுக்கப்புறம் இவனை பாத்ரூமுக்கு கூட எழுந்து போக விட அளவுக்கு கட்டி போட்டுருவோம். ஐயோ அம்மான்னு கத்துவான். அந்த நேரத்துல இவன் கிட்ட இருந்து உண்மையை பிடிங்கிடுவோம். நீ போடி. சூப்பருக்கா. ஐயோ அக்கா, என்னக்கா இவ்வளவு கொடூரமா யோசிக்கிறீங்க நீங்க? பின்ன வேற என்ன பண்ணுவாங்களா? நான் போய் கயிறு எடுத்துட்டு வரேன்பா. ஏக்கா பிரியாக்கா இருக்கா ஒரு நிமிஷம். ஏக்கா அர்ச்சனாக்கா, ஏன்க்கா இப்படி பண்றீங்க? நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுக்கா, ரொம்ப தப்பு. நான் உங்களோட தம்பி ராகுலு. இப்ப மட்டும் சொல்லு அக்கா தம்பி ராகுல். நீங்க இங்க பாடுறா, உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போகும்போது நீ கையை சூப்பிக்கிட்டு இருந்த குழந்தை, உனக்கு எப்படியெல்லாம் நான் சோறு ஊட்டுவேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு மட்டுமா? மணி, நந்தினி, எங்க 3 பேரையும் உட்கார வச்சு அடிச்சு அடிச்சுல சோறு ஊட்டுவேன். அப்படியாக்கா? அடிச்சேக்கா சோறு ஊட்டுவீங்க? நான் சிரிப்படா சாமி. அடிச்சுன்னா சும்மா லைட்டா தாண்டி தட்டுவேன். வாயில வைக்கிற சாப்பாடெல்லாம் கீழே துப்பிக்கிட்டே இருக்கோங்க. இங்க பாரு, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. டேய் நீ பேச மாட்டாத. நீ இப்ப உண்மையை சொல்றியா இல்லையா? ஏன்க்கா இப்படி பண்றீங்க? இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. பிரியா, நீ போய் கயிறையும் கொழுக்கட்டையும் எடுத்துட்டு வா. இதோ போறேங்க. கா நில்லுக்கா, போவாதக்கா. அப்ப உண்மையை சொல்றியா? சொல்றேன் சொல்லி தொலைறேன். கூப்பிடுங்க அந்த ஸ்பைய. வாடி பிரியா, உண்மையை சொல்றானா? சரி சரி, இந்த பக்கமே நின்னுக்கிறேங்க. அப்பதான் நம்ம தம்பி இந்த பக்கமா அந்த பக்கமா மண்டியை திருப்பி தேவையில்ல. சொல்லு தம்பி. நின்னுக்கிட்டே இருக்காதிரி, நான் உனக்கு கொஞ்சம் வழி தரேன், உட்காந்துக்கோ. சூப்பருக்கா, தேங்க்ஸ். சொல்லு தம்பி, ஆரம்பி. அவங்க 2 பேருக்கு நடுவுல என்ன சம்பந்தம்? எப்படி பாக்குதுங்க பேரு வருஷம் போச்சுங்க. கண்ணா, என்னடா சொல்ற? ஒன்னும் இல்ல அர்ச்சனாக்கா. சரி, ஏதோ உண்மையை தெரிஞ்சுக்கணும். நீங்களே என்ன உண்மை? எத்தனை தடவை கேக்குறது? மணிக்கும் அந்த ஹரிஷுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றேன்க்கா சொல்றேன். மேல யாரும் வரமாட்டாங்கல்ல? வரவே மாட்டாங்கடா, எல்லாருக்கும் ஏதா இருக்கிறாங்க. சாப்பிட்டு மயக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. சரிங்கக்கா, அப்ப நான் சொல்றேன். சொல்லு. என்ன ஆர்வம்பா. சரி சொல்றேன். நம்ம மணி சின்ன வயசுல ஒரு பையனை லவ் பண்ணா ஞாபகம் இருக்குல்ல? மனோஜ், ஒரு இந்துக்கார பையன். ஆமாண்டா.
அந்த மனோஜ் வேற யாரும் இல்லக்கா, நம்ம ஹரிஷ் தான். சூப்பர் பிரியா, நம்ம கெஸ் பண்ண மாதிரி மனோஜும் ஹரிஷும் ஒரே ஆளு தாண்டி. ஆமாக்கா, நம்ம கெஸ்ஸிங் எப்பவுமே தப்பா போகாது. என்ன பெரிய கெஸ்ஸிங்க, என் பொண்டாட்டி உங்ககிட்ட மனோஜுங்கிற பேரை வளரிட்டா, அதை வச்சுதானே கண்டுபிடிச்சிங்க. ஐயா வாய பரா அவனுக்கு. டேய், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சோம். அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும்ல. அது சரிதான். சரி போதுமா, உண்மை தெரிஞ்சிருச்சுல, விட்டுருங்க, என்ன நான் போறேன். அப்படியெல்லாம் உன்னை போக விட்டுற மாட்டோம் ராஜா. முதல்ல அவன் எதுக்கு மனோஜுங்கிற பேரை விட்டுட்டு ஹரிஷுங்கிற பேர்ல சுத்தனா அந்த கதையை சொல்லு. அதுக்கப்புறம் அவன் குடும்பம்லாம் எங்க இருக்குது, அவன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனோட படிப்பு என்ன, அதுக்கப்புறம் அவன் எதுக்காக நந்தினியை பொண்ணு பார்க்க வந்தான், அதுக்கப்புறம் எதுக்காக அவன் மனோஜுங்கிற பேரை உங்ககிட்ட எல்லாம் சொன்னான், எப்படி சொன்னான், அதுக்கப்புறம் சந்தோஷ் எப்படி அவன் கூட அவ்வளோ க்ளோஸ் ஆனா, இந்த கதை எல்லாத்தையும் எங்ககிட்ட இப்ப நீ சொல்லிட்டு அதுக்கப்புறமா நடைய கட்டு. ஆமா சொல்றேன், சொல்லி தொலைறேன். என்னம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்துட்டு சும்மா நின்னுகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அம்மா, அது வந்து நாங்க ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆமாத்த, அதை சொல்லியே ஆகணும். என்ன விஷயம்? உண்மைன்னு வேற சொல்றீங்க, சொல்லுங்க என்னன்னு. அதானே, என்ன விஷயம்னு சொல்லுங்கடி. ஷில்பாத்த, எல்லாம் உங்க பொண்ணோட விஷயம் தான். என் பொண்ணோட விஷயமா? அதுவும் முக்கியமான விஷயமா? என்னடி, ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணும்னு கேட்டாளா? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, அவளுக்கு முக்கியமான விஷயமே சாப்பிடுறதுதான், அதை தாண்டி வேற என்ன? இது சரிப்பட்டு வராது பிரியா, பளிச்சுன்னு போட்டு உடச்சிருவோம். அத்தை, உங்க பொண்ணு மணிமேகலை இருக்கால, அவ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அடியே, அவளாவது லவ் பண்றதாவது அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நீ சும்மா தெரியாம வளராத. என்னத்த இப்படி சிரிக்கிறீங்க? உங்க பொண்ணு உண்மையிலே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காத்த. ஏய், நீங்க ரெண்டு பேரும் உலகிக்கிட்டு இருக்கீங்கடி, அவ லவ் பண்ற பொண்ணெல்லாம் கிடையாது. அதானே, அப்படியே குழந்தை லவ் பண்ற மாதிரி இருந்தாலும் நாங்க கேட்டப்பெல்லாம் சொல்லிருக்கணுமே. நாங்க நீ யாரையாவது லவ் பண்றியாமன்னு கேட்கும் போதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. எங்ககிட்ட மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுரியே, நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது தப்பான தகவலை கேட்டுட்டு வந்து சொல்றீங்க பாரு. அப்படியெல்லாம் இந்த காலத்து பசங்களை சொல்லிட முடியாது, நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு. நம்ம எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்லியா பழகினாலும் சில விஷயங்களெல்லாம் அவங்க மறைக்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி மணியும் இந்த விஷயத்த மறைச்சிருக்கலாம். நீங்க டீட்டெயிலா சொல்லுங்கம்மா. சூப்பரா, நீங்க ஒருத்தவங்களாவது நம்புறீங்களே மணி லவ் பண்றாங்கிற விஷயத்த. அத்தை, ஷில்பாத்த, அவ சின்ன வயசுல இருந்து மனோஜன் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அத்தை, மனோஜா? இந்த பேரு கூட ஏற்கனவே ஒரு தடவை காயத்ரி சொன்னா, இப்ப மறுபடியும் அந்த பேரு வருது. மனோஜ் யாருடி? மனோஜ் நம்ம வீட்டுல பச்சை கலர் கோட்டு போட்டுன்னு ஒரு பையன் சுத்திக்கிட்டு இருக்கானே, அவன் தான் மனோஜ். என்னடி உளறீங்க? அது ஹரிஷ் தானே பச்சை கலர் கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்கிறது. அம்மா, அந்த ஹரிஷ் தான்மா மனோஜ். என்னடி குழப்பறீங்க? ஹரிஷ் எப்படி மனோஜ் ஆக முடியும்? அம்மா, முதல்ல மனோஜ் யாருடி? தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. அது என்ன ஷில்பாத்த, பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இந்திக்கார ஃபேமிலி குடி இருந்தாங்கல்ல, அவங்களோட பையன் தான் மனோஜ். அவங்க பையனை தான் உங்க பொண்ணு மணிமேகலை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்திக்கார ஃபேமிலி? ஆமாமா, ஒருத்தவங்க இருந்தாங்க மார்வாடி, அவங்க பையனை மணி லவ் பண்ணா. ஆமாத்த, மணி மட்டும் அந்த பையனை லவ் பண்ணல, அந்த பையனும் மணியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் சின்ன வயசுல இருந்தே. அது எப்படிடி, மொழி கூட தெரியாத பையனை என் பொண்ணு லவ் பண்ணுச்சு? சரி, அதை விடு. ஆனா அவங்க தான் 6 மாசம் மட்டும் தானே சென்னையில இருந்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்களே. அப்புறம் என்ன நம்பிக்கையில என் பொண்ணு சின்ன வயசுல இருந்து லவ் பண்றான்றீங்க, இப்ப வரைக்கும் லவ் பண்றான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடி. காதலத்தை அப்படிதான் இருக்கும். உங்க பொண்ணு எந்த நம்பிக்கையில லவ் பண்ணான்னு தெரியல, ஆனா அந்த நம்பிக்கை ஜெயிச்சிருச்சத்தை. அப்புறம் கதையை கேளுங்க. 6 மாசத்துல இந்த பையன் இங்க இருந்து, அதாவது அவங்க குடும்பத்தோட ராஜஸ்தான் போயிருக்காங்க, அதாவது உங்க ஊருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் 1 வருஷத்துல அவங்க அம்மா மண்டையை போட்டுருச்சு, அதாவது செத்து போயிட்டாங்க, மேல போயிட்டாங்க நெஞ்சு வலியா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அவங்க அப்பா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிருக்காரு. அந்த கல்யாணத்து மூலியமா அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு. அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த பையனை வீட்டு விட்டு வெளியே தொட்டிட்டு இருக்காங்க. என்னடி அர்ச்சனை சொல்ற? அவங்க அம்மா இறந்துட்டாங்களா? அந்த பையனுக்கு அவங்க அம்மா என்ன அவ்வளவு உயிரிடி? ஆமாத்த, ஏதோ நெஞ்சு வலிங்கிறதுனால இறந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சாவறதுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி படிப்பு தான் உன்னை காப்பாற்றும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் அதை அப்படியே மனசுல வைராக்கியமா வச்சுக்கிட்டு நல்லா படிச்சிருக்கான். ஸ்கூலு காலேஜ்னு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருந்தாலும் நல்லா சூப்பரா படிச்சிருக்கான். ஸ்கூல்லயும் டாப்பரா வந்தானா, காலேஜ்லயும் டாப்பரா வந்தானா, கோல்டு மெடலாம் அடிச்சானா காலேஜ்ல. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுவும் பாத்துக்குங்க, நல்லா படிச்சு மேல வந்திருக்கான். அந்த பையனுக்கு மனசு ஃபுல்லா மணியோட நினைப்பும் அவங்க அம்மாவோட வார்த்தையும் மட்டும்தான் இருந்ததாத்த. எப்படியாவது மணியை வந்து பாத்துறணும், ஒரு நல்ல பொசிஷன்ல திரும்பி வரணுங்கிறதுக்காக மும்பைல நல்ல வேலையில சேர்ந்திருக்கான். நல்லா சம்பாதிச்சிருக்கான் அந்த பையன். ஆனா அவங்க அப்பா ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த பையனுக்கு வரதட்சணையா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பெரிய கடையை, நகை கடையை எழுதி வைக்கிறதா சொல்லியிருந்தாங்களாம். அதுக்காக அந்த பையனை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால அந்த பையன் அங்கிருந்து ஓடி வந்துட்டான். ஓடி வந்த பையன் எங்க நம்ம அப்பா நம்மளை கண்டுபிடிச்சிடுவாருன்ட்டு ஃபுல்லா ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு தான் சுத்தி இருக்கிறான். எங்க கம்பெனில கூட அப்படிதான் அவன் ஜாயின் பண்ணியிருக்கான், போலியான நேமு போலியான சர்டிபிகேட் கொடுத்து. கடவுளே, என்னடி இது, எனக்கு தலையே சுத்துது. நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் அவன் சென்னைக்கு வந்திருக்கான். சென்னைக்கு வந்தவனுக்கு எங்க போனா எப்படி போனாலாம் தெரியல. ஆனா ஊர் ஃபுல்லா அலசி ஆரஞ்சிருக்கான், நம்மள கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் மணிமேகலையோட பேரை வச்சோம், உங்க பேரை வச்சோம் ஓட்டர் லிஸ்ட்ல செக் பண்ணிருக்கான் அவங்க ஃப்ரெண்டு மூலியமா. அதுக்கப்புறமா தான் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு இங்க வந்தாங்களாம். அன்னைக்கு தான் ராகுல் காயத்ரிக்கு இந்த வீட்டுல கல்யாண ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு அந்த பையன் இந்த வீட்டுல ஏதோ கல்யாணம் நடக்குது, எப்படி நம்ம உள்ள போறதுன்ட்டு வெளியவே நின்று இருந்திருக்கான். அந்த நேரமா பார்த்து இந்த நந்தினியோட ஃப்ரெண்டு தீபக்கு வெளியே போயிட்டு இந்த வீட்டு பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு ஆதிஷ் கிட்ட, அதாவது மனோஜ் கிட்ட சொல்லியிருக்கான். அதனால அந்த பையன் வெக்ஸாகி
மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் அதாவது அவர் ரூம்குள்ள போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம கிட்ட காசும் இல்ல, ரூம் வாடகையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையை தேடலான்னு முயற்சி பண்ணானா. அந்த நேரமா பார்த்து தான் அவன் ரூம்மேட் என்ன சொன்னானா, திருவள்ளூர்ல ஒரு வேலை இருக்குது நீ போப்பான்னு. அப்பதான் அர்ச்சனாக்கா கம்பெனிக்கு வேலைக்கே வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஃபேக் டாக்குமெண்ட் எல்லாமே நடந்தது. என்னடி இதெல்லாம், அந்த பையன் சிக்கி சீரழிஞ்சிருக்கானேடி. ஆமாத்தா, அந்த பையனோட வாழ்க்கை முழுக்க கொடுமையா தான் நடந்திருக்கு. அந்த பையனுக்கு காதலிச்ச பொண்ணும் கிடைக்கலன்ட்டு அவன் தப்பான வழியில கூட போகாம நல் வழியில ஒரு வேலையை தேடிக்கிட்டு அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அங்கதான் என் அப்பா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு. அந்த சத்தியா வயசுக்கு வந்தாலே அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு. அங்க அந்த பையன் வந்து தான் ஷில்பாத்தியை பார்த்துருக்கான். அது மூலியமா தான் மணியெல்லாம் பார்த்துருக்கான். ஆனா மணியை பார்த்ததும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தெரியலையேன்ட்டு நம்ம பக்கமாவே சுத்தி சுத்தி வந்திருக்கான். நம்ம என்னெல்லாம் பேசணும்னு அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்கான் மணிமேகலைக்கு கல்யாணம் ஆகலன்னு. அதுக்கப்புறம் தான் நந்தினிக்கு அவன் பொண்ணு பார்க்க வந்த டிராமால இருந்து எல்லாமே நடந்தது. அவ்வளவுதான் அந்த கதை. எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு அர்ச்சனா. ஒரு பக்கம் என் பொண்ணு சின்ன வயசுல இருந்து ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. அவன் எப்படி இருப்பான், திரும்பி வருவானான்னு எதுவுமே தெரியாம லவ் பண்ணிருக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த பையன் லவ் பண்ண பொண்ணை எப்படியாவது ஒரு நாள் திரும்பி போய் பாப்போங்கிற நம்பிக்கையில வளர்ந்துருக்கிறான். அவங்க அம்மா சொன்ன வார்த்தையை வச்சு வைராக்கியமா வளர்ந்துருக்கான். அம்மாவோட அரவணைப்பு இல்லாம அந்த பையன் இவ்வளவு அழகா ஒழுங்கா வளர்ந்துருக்கான். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஐயோ கடவுளே, என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லாம வளர்றதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் அப்படிதான் அனுபவப்பட்டேன். நானும் சித்தி குடும்பையில தான் இருந்தேன். ஐயோ கடவுளே, எனக்கு அப்படியே மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த கதையை கேட்கறதுக்கு ஒரு பக்கம் கொடுமையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒன்னும் தெரியாத ரெண்டு பசங்க இவ்வளவு வருஷம் லவ் பண்ணி இருக்குதுங்களே, அதை பாராட்டி ஆகணும். ஆமா பாரு, அது என்னமோ உண்மைதான். எனக்கு அந்த பையனை பார்த்து பேசணும் போல ஆசையா இருக்கு. ஏய் வா ஷில்பா போலாம், வா பாரு போலாம், வா மீனா போலாம். வாங்க போவோம். லேடிஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றோம். என்னடி இதுக்கு மேல முக்கியமான விஷயம் இருக்குது? எங்க மருமகனை போய் பார்க்க போறோம் விட. ஆனா கொஞ்சம் பொறுங்கத்த, இந்த விஷயம் மணிமேகலைக்கு தெரியாது. ஹரிஷ் தான் மனோஜுங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. அதை நீங்க அவளுக்கு தெரியப்படுத்தவும் கூடாது. ஏன்னா நம்ம மனோஜ் இருக்கான்ல, அவன் மணிமேகலைக்கு ப்ரொபோஸ் பண்ண போறானா. அதுக்கப்புறமாட்டி தான் அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லுவானா. அது வரையும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்கன்னு கேட்டிருக்கான். ஓ இது வேறையா? சரி ஓகே, அந்த பையனே அவன் யாருன்னு சொன்னாதான் சரியா இருக்கும். சரி வாங்கடி, நம்ம போய் நம்ம மருமகனை பார்த்துட்டு வரலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இருக்கும் ஒரே ஊருக்காரன், இனிமேல் ஜாலியா ஹிந்திலேயே பேசிப்பீங்க நீங்க ரெண்டு பேரும். அதனால தானே. எப்போடி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க தமிழ்லயே தான் பேசுவோம். யாரு நீங்களா? அதையும் பார்க்க தானே போறோம். சரி போய் பாருங்க எல்லாரும். சாரிம்மா, உன் கூடலாம் என்னால பந்தயத்துக்கு வர முடியாது. இன்னைக்கு ஏற்கனவே ராகுல் பட்ட பாட நான் பார்த்தனே என் கண் முன்னாடி. அப்ப என்ன பார்த்தா பயம்னு சொல்லுங்க. பயமே தான் வச்சுக்க அப்படியே. ஏங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் பசங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க? கொஞ்சமாவது பெரிய பசங்க மாதிரி பேசணும்ல. இப்படி பேசுறதுல என்ன நந்தினி தப்பு இருக்கு? உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. அப்புறம் ஹரிஷே, இப்படி கண்ணை மூடிக்கிட்டே இருக்காம கண்ணை கொஞ்சம் திறங்கல. என்ன நந்தினி நீயும் கிண்டல் பண்றியா? சும்மாதான். அப்புறம் நாளைக்கு எல்லாரும் பீச்சுக்கு போறோம், இன்னைக்கு இங்கே இருந்துருங்க ஓகேவா? லீவ் போட முடியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் ஓகேவா? ஏன் ஏற்கனவே நிறைய லீவ் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு லீவ் போட்டா ஒண்ணும் ஆகாது. நீங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் போட்டதே கிடையாதா? இல்ல நான் ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் லீவ் ஒரு நாள் கூட போட்டது இல்ல. ஃபுல் அட்டெண்டன்ஸ் தான். ஐயா லீவே போட்டது இல்லையா? அப்ப பெரிய படிப்ஸா தான் இருப்பீங்க நீங்க, சுத்த போரா தான் இருப்பீங்க. மணி அப்படிலாம் இல்ல. நான் ஸ்கூலு காலேஜ்ல எல்லாம் சரி எதுக்கு இப்ப அதெல்லாம் வேணாம். நான் நாளைக்கு லீவ் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். அவர் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சதுனால அவர் லீவ் போடல. அப்படித்தானே சந்தோஷ்? ஆமா ஆமா. பாவமா இருக்குங்க அவரை பாக்குறதுக்கு. அவர் இழந்த சந்தோஷம் மொத்தத்தையும் அவருக்கு நம்ம திருப்பி தரணுங்க. கண்டிப்பா. ஹரிஷே, அங்க நோட் பண்ணீங்களா? லவ் பேட்ஸ் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு போட்டுமே. எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பை வச்சுக்கிறீங்க. எங்க அங்க பாருங்க, அம்மா அத்தைங்க மேல வந்துகிட்டு இருக்காங்க. எங்க சந்தோஷ் அங்க பாத்தீங்களா? ஐயோ ஆமா, அர்ச்சனாக்காவும் பிரியாக்காவும் பத்த வச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஹரிஷ் கிட்ட பேச வராங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? நந்தினி நீ மணியை கூட்டிட்டு போய்ங்கிறது. சரிங்க. நந்தினி மறக்காம பூவை எடுத்து வைனா. பூவா? எங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? பூவை எடுத்து வைங்கிறீங்க. தலைவலிக்குது இருந்தா நீ கழட்டி வச்சான். ஆனா நீங்க இருக்கிறீங்களே சரியான இம்சங்க. மணியே என்னடியே? சரவத்த வீட்டுல குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சிருக்காங்களேண்டி, வா போய் தின்னுட்டு வருவோம். இன்னைக்கு எதுக்கு குலாப் ஜாமுன்? பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை தான பிடிக்கும். அது எல்லாமே எல்லாரும் நம்ம வீட்ல தான சாமி கும்பிட்டு பலகாரத்தை தின்னாங்க. அங்க மட்டும் எப்படி தனியா குலாப் ஜாமுன் செய்யலாம்? வா போவோம். எப்படி ஓடுறா பாரு குலாப் ஜாமுனுக்காக. மச்சான் என்ன மச்சான், உன் அம்மா அத்தைங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. தெரியும் மச்சான், அதனாலதான் நந்தினியையும் மணியையும் கீழே அனுப்பிச்சு விட்டேன். நீ கொஞ்சம் பின்னாடி காவா. என்னடா எதுக்கு மேல வராங்க எல்லாரும்? உன்னை பத்தியும் மணியை பத்தியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோண்டா. அதனாலதான் வந்து உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருப்பாங்க. உன்னை திட்டலாம் மாட்டாங்க, நீ கவலைப்படாத. உன்னை நினைச்சா அம்மா ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. வராங்க. சரிடா. என்னடா மன்னஜி, எப்படி இருக்க? போடு, அம்மானாலே அப்படிதான்டா. எப்படி ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிட்டாங்க பாரு. டேய் சந்தோஷே, புலம்பாதடா, உன் அம்மா பேசட்டும். சரிங்க, நான் ஒன்னும் சொல்லல.
என்னப்பா மாமியார் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதிலே சொல்லாம அமைதியா இருக்க? அம்மா அப்படி இல்லைம்மா. நீங்க டைரக்டா மனோஜ்னு சொல்லிட்டீங்களா, அதான் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போயிட்டேன் நான் எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். புதுசா கேட்குற மாதிரி கேட்குறீங்க. மனோஜ் தானப்பா உன் பேரு, இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? அதானே. கரெக்டு தான். பட் இத்தனை நாள் உங்ககிட்ட ஹரிஷனில் சொல்லியிருந்தேன். அதான். இங்க பாருடா கண்ணா, எந்த பயமும் வேணாம் உனக்கு இனிமேல். நீ பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் அர்ச்சனாவும் பிரியாவும் எனக்கு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்டதுல இருந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி கல்லாயிடுச்சுடா. ஆனா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது. நீ எவ்வளவு அழகா இவ்வளவு பெரிய பிள்ளையா வளர்ந்துருக்க. உன்னை சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் பார்த்தேன். சின்ன குழந்தைன்னா ரொம்ப சின்ன குழந்தை இல்லை, நீ ஒரு 8th படிக்கும் போது தானடா இங்க இருந்து போனேன். ஆமாம்மா கரெக்ட். ரொம்ப சரியா சொல்றீங்க. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. அது எப்படிப்பா நான் மறப்பேன்? உன் அம்மா சவிதா என்னோட நல்ல ஃப்ரெண்டா இருந்தா. ஒரே ஊரு ஒரே மொழிக்காரங்க. அதெல்லாம் அவ்வளவு சுலபத்துல மறக்க முடியுமா? நான் மறக்கவே இல்லை. என் அம்மா பேர் உட்பட நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் அதெல்லாம் மறக்க மாட்டேன்டா கண்ணா. நீ எதை பத்தி இனிமேல் கவலைப்படாத. மணிக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உன்னோட காதல சொல்லு. நீ தான் மனோஜ்ங்கிறத அவகிட்ட சொல்லு, சரியா? கூடி சீக்கிரத்துல உனக்கும் மணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். ஆமாப்பா மனோஜ், நீங்க மட்டும் சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு வையேன், 1 மாசம் நம்ம வீடே அப்படியே சந்தோஷமா ஏதோ விழா மாதிரி இருக்கும். ராகுலுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணமும் அப்படிதான் நடந்தது, விழா மாதிரி நடந்தது. எல்லாரும் கல்யாணங்கிறீங்க. நான் மணிக்கிட்ட நான் யாருன்னே சொல்லல, என்னோட காதலியும் சொல்லலையே. எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு சீக்கிரமா உங்க போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேமா. ஏன்பா சந்தோஷம் மாதிரி நீயும் டைம் கேக்குற? ஆமாப்பா, அவனும் டைம் கேட்டு நிறைய இழுத்துட்டான். நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, டப்புன்னு முடிச்சிடு, சரியா? கண்டிப்பா பண்றேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். என் பொண்ணுக்கான வரனை சீக்கிரமா என் கண்ணு முன்னாடி காட்டுன்னு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதை விநாயகர் சதுர்த்தி அதுவுமா கடவுள் இன்னைக்கே காமிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுவே எனக்கு தெரிஞ்ச பையனா இருக்கேன் நீ, அது இன்னும் சந்தோஷமா இருக்குது. உன்னை நீ ஹரிஷா இருக்கும்போது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு தெரியுமா? உன்னை மணிமேகலைக்கு கட்டி வைக்கணும்னு நானும் பார்வதியும் கூட பேசியிருக்கோம். அப்படியாம்மா? அப்பா வாட் அ வேவ்லென்த்மா. அங்கிள் கூட என்கிட்ட பேசும்போது இதை தான் சொன்னாரு, மணிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அங்கிள் சொன்னாரா? எந்த அங்கிள்? முரளி அங்கிள் சொன்னாரு, சிவா அங்கிள் சொன்னாரு, கிட்டத்தட்ட 10 அங்கிளும் சொன்னாரு, அசோக் அங்கிளும் சொன்னாரு. எல்லாருமே சேர்ந்துதான் சொன்னாங்க. டேய், ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் மாட்டி விட்டுட்டியடா. ஓ, அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது இல்ல. சாரிமா. நீ எதுக்குப்பா சாரியெல்லாம் கேட்டுக்கிட்டே? ஏற்கனவே நந்தினி விஷயத்தையும் சந்தோஷ் விஷயத்தையும் அவங்க எங்க கிட்ட இருந்து மறைச்சவங்க தான். இன்னைக்கு வச்சுக்கிறோம் அவங்கள. ஐயோ ப்ளீஸ்மா, இதுவும் பண்ணிடாதீங்க. அவங்க பாவம் ஆக்சுவலா. நாங்க என்னடா பண்ண போறோம்? நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம். சும்மா சண்டை தான் போடுவோம். சண்டை போடுற மாதிரி நடிப்போம், அவ்வளவுதான். எங்க கிட்ட எல்லாம் உண்மையை மறைச்சிருக்காங்கல்ல. என்னதான் இருந்தாலும் நாங்களும் ஒரு காலத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க தானடா. எங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லணுமா இல்லையா? அதுக்காக சும்மா சண்டை போடுற மாதிரி நடிப்போம், வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் விடுடா. நீ நீ இனிமேல் இங்கே சென்னையில இருந்துருவியாண்டா? இங்கே இருந்துரு, சந்தோஷ் ரூம்லயே இருந்துறேன், இங்கே இரு. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்க சொன்னதுக்கு. பட் சாரிமா, என்னால இப்போதைக்கு இங்க ஸ்டே பண்ண முடியாது இல்லையா. மணிமேகலை வேற. மணிமேகலை கிட்ட நான் எதுவுமே சொல்லல. நான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஷில்பா, மனோஜ் சரியா தான் சொல்றான். அவன் அப்படியே பண்ணட்டும். ஏன்பா மனோஜ், நாளைக்கு எல்லாரும் பீச்சுக்கு போறோம்ல, நாளைக்கு சொல்லிடுறேன் மணிமேகலை கிட்ட. பீச் நல்ல ஸ்பாட் தெரியுமா, லவ் தாராளமா சொல்லலாம். நல்ல ஐடியா தான்மா. பட் என்னால் இது இப்போதைக்கு பண்ண முடியாது. எனக்கு மணியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். பட் இந்த அளவுக்கு பிடிக்குமா, ஒரு காம்படிஷன் அளவுக்கு பிடிக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இன்னைக்கு ராகுல மணியை சாப்பிட்டதை பார்த்து எனக்கு மயக்கமே வந்துருச்சு. அந்த மாதிரி சாப்பிட்டாங்க 2 பேரும். ஐயோப்பா, இதுக்கப்புறம் ஒரு சண்டை வேற நடந்தது. எனக்கு மணியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இன்னும். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்ன டைமோ சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் இஷ்டம் போல பண்ணுப்பா. டைம் எடுத்துக்கோ, ஆனா ரொம்ப அதிகமா எடுத்துக்காத, சரியா? சரிங்கம்மா. ஒரு வழியா மனோஜை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க மணிமேகலையை தவிர. சீக்கிரமா அவகிட்டயும் இவன் சொல்லிட்டான்னு வைங்க, ஃபுல்லா முடிஞ்சிடும் எல்லாம். அதெல்லாம் இருக்கட்டா சந்தோஷ், நீ ஏன் அம்மா கிட்ட மறைச்ச? மா, இவன் அம்மா சொல்ல வேணாம்னா, இல்லனா நான் உங்ககிட்ட விஷயத்த மறைப்பேனா? நீ மறைப்படா. நீ லவ் பண்ணதே பல வருஷமா என்கிட்ட மறைச்சாளாச்சே. நீ மூஞ்சே பாரு. இரு, உன் அப்பாவை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உன வச்சுக்கிறேன். மா, நீங்க மணிமேகலை மாதிரியே கியூட்டா பேசுறீங்க. டேய், நான் மணிமேகலை மாதிரி கியூட்டா பேசல, என்ன மாதிரி தான் அவ கியூட்டா பேசுற, புரியுதா? கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். மாப்பிள்ளை பையன் அழகா சிரிக்கிறான்ல. ஆமா ஆமா.